கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையிலும் கூட கர்த்தருடைய வசனத்திலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், சகோதர அன்பு என்கிற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கான வேத வசனத்தின் ஆதாரம் ரோமர் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் ஆதாரமாக வாசிக்கலாம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அப்போது இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு நம்ம சகோதர அன்புங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சகோதர அன்பு என்று நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தில் ஒரு சிலர் தான் அப்படி இருப்பாங்க, சகோதரர்கள் தான் அன்பாக இருப்பாங்க. இன்னும் சிலர் சகோதரர்கள் குற்றவாளியாகவும் ஒரு பகைஞனாகவும் எதிரியாகவும் பார்ப்பாங்க. ஆனால் வேதம் அதை என்ன செய்யுது, அதை ஏற்றுக்கொள்ளலை. ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும், சகோதர அன்பை அதிகமாக என்ன செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி தான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் சொல்லலாம். இந்த சகோதர அன்பு அப்படிங்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் ஏன் வலியுறுத்துகிறாரு அப்படின்னா, ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தகப்பனாக இருந்தாலும் அவருடைய இன்னொரு காரியம்னா, நம் அனைவருக்கும் மூத்த சகோதரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். முதற் பெயரானவர் அப்படின்னு சொன்னால் மூத்த சகோதரன் அர்த்தம். அப்போ ஆண்டவர் நமக்கு தகப்பனாக, தெய்வமாக, நமக்கு நண்பனாக, எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்தாலும் நமக்கு வேதத்தின் அடிப்படையில் அவர் சகோதரராக, மூத்த சகோதரராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்போது அவர் எப்படி ஒரு சகோதரனாக இருந்து சகோதரிகளாக இருக்கக்கூடிய மற்ற அனைவருக்கும் அன்பை, ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்துவதன் மூலமாக தன் காரியத்தை செயல்படுத்தினாரோ, அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சகோதர அன்பிலே வளர்ந்து பெருக வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நீ சகோதர அன்பு என்ற தலைப்பில் பார்க்குறனாம அந்த அன்பை என்ன செய்ய மாட்டேங்கிறோம், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். இந்த சகோதர அன்பு மேலே இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை தான் நேருக்கு காட்டுறாங்க தவிர அந்த அன்பை யாரும் என்ன செய்ய வெளிப்படுத்துறது இல்லை. வேதம் சொல்கிறது, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கன்னா என்ன அர்த்தம், ஒருவருக்கொருவர் அதிகமான சகோதர அன்பை வெளிப்படுத்துங்க, ஆழமாக அர்த்தங்க, ஆழமாக அன்பை காட்டுங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. சரி, இந்த சகோதர அன்பை இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே, இந்த அன்பை யார் வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வேதத்தில் பவுல் என்கிற ஒரு மனுஷன் அப்போஸ்தலர் பார்க்கலாம். அந்த அப்போஸ்தலராகிய பவுல் அவர் என்ன செய்கிறாருன்னா, ஊழியத்தின் பாதையில் இருக்கும்போது அநேக சகோதர சகோதரர்களை அன்பு வைத்து அவர்களுக்கு நன்றி சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி எல்லாம் இது பண்ணார். கடைசியில் அவர் என்ன வெளிப்படுத்தினாருன்னா, தீத்துங்கிற ஒருத்தர் மேலே அதிகமான அன்பு வைத்து தன் அன்பை வெளிப்படுத்தினார். என் சகோதரன் தீத்துவை காணாததினால் என் மனம் அமைதி இல்லாமல் தவித்தது, என் ஆவிக்கு அமைதி இல்லாமல் இருந்து சொல்லி அவர் அந்த சகோதர அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்போ தீர்த்துங்கிற அந்த மனுஷன் மேலே அவர் நினைச்சது பவுலுடைய அந்த தேவ மனுஷன் அன்பை வெளிப்படுத்தி அவர் மேலே உருக்கமாக இருக்கிறார். எங்கே போனாலும் தீர்த்துவை விசாரிக்கிறது, எங்கே போனாலும் தீர்த்துவை பார்த்திங்க அப்படின்னா முன்னிலைப்படுத்துறது, தீர்த்துவை எக்ஸாம்பிளாக சொல்கிறது, இந்த மாதிரி சகோதரர் மேலே அன்பை வெளிப்படுத்தி நல்ல ஒரு காரியத்தை செய்து காண்பித்தார் முன்மாதிரியாக. அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், நம்ம வேலையில் இருக்கலாம், தொழில் பண்ணலாம், குடும்பங்களில் இருக்கலாம், அல்லது ஒரு கல்வித்துறையில் கூட இருக்கலாம், எல்லாரும் மறந்துலாம், இருந்தாலும் நம்ம சகோதர அன்பு அதை அதிகமாக நிச்சயணும் நம்ம மனதில் வைத்து புரிந்தவர்களாக, சகோதர சகோதரிகளை நிச்சயணும் அதிகமாக அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக பவுலை போல நிச்சயம் இருக்க வேண்டும். ஏன்னா காண்கிற சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும், காணாத தெய்வத்தில் எப்படி அன்பு கூற முடியும்னு வேதம் சொல்லுவது. ஆகவே கிடைக்கிற அந்த காலத்தில் கொஞ்ச காலம் தான் வரலாம், கொஞ்ச காலம் தான் அவகாசம் கடவுள் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. இந்த கொஞ்ச காலத்தில் ஒருவருக்கு அன்பு செலுத்தி, அதிலும் குறிப்பாக சகோதர அன்பை அதிகமாக வெளிப்படுத்தி நம்ம தேவனுடைய இஷ்டத்தை செய்வோம். பவுலை போல நம்ம செயல்படுவோம். பவுல் தீத்துக்களை எவ்வளோ சகோதரனா அன்பாக நேசித்து வெளிப்படுத்தினாரோ, அதுபோல் நம்ம பார்க்குற சகோதர சகோதரிகள் எல்லாரும் நம்முடைய அன்புக்குள்ள சகோதர சகோதரிகளை நினைத்து பார்த்து அவங்கள மேலே அதிகமாக அன்பை காட்டி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி நம்ம தேவனை நாம் மையப்படுத்த வேண்டும். எனவே இதை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொருவரும் நம்ம பார்க்குற சகோதர சகோதரி மேலே எரிச்சல் படாமல், கோவப்படாமல், வெளிப்படுத்தாமல் அன்பை மாத்திரம் வெளிப்படுத்தி அதிகமாக நேசிப்போம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்போம். கிறிஸ்துவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி தேவநாமத்தை பயன்படுத்தவும். தொடர்ந்து இந்த வசனங்களை கேட்குற ஒவ்வொருவரும் இந்த சகோதர அன்பில் நிலைத்து நின்று உங்களுடைய அந்த காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து அப்படி நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவருடைய வாழ்த்துகிறது. ஆமென்.